என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ராகி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சை வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ராகி கஞ்சி செய்கிறதுக்கு 7லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். நான் இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். நான் இன்றைக்கி ராகி மாவு யூஸ் பண்ணுறேன். மால்டட் ராகி இருக்கு இல்லையா, முளைக்கட்டின ராகி மாவு, அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னமும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றி ராகி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த கப்பில் 1 கப் வருது. ஸோ அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு, அதை ஆட் பண்ணி அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு நல்லா ஒரு ஷைனிங்கான ஒரு பதத்துக்கு வரும். அப்போ நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு ஷைனிங்னஸ் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. நம்ம இதை கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு தான் குடிக்க போகிறோம். ஸோ இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில்னா 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெயிட் லாஸ்க்காக இதை குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இருக்கும் இல்லையா, லோ ஃபேட் மில்க், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் அல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உப்பு மட்டும் சரியான அளவு போட்டு குடிங்க. கஞ்சி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் நீங்கள் தேங்காய் துருவலும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ராகி கஞ்சி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.